திமுக கட்சி பதவிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் குடும்பத்தினரே பங்கு போட்டு பிரித்துக் கொண்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூரில் மக்கள் மத்தியில் அவர் பேசியதை மினி டாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம். 6 மாதத்துல 6 காவலர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 6 மாசத்துல 6 காவலர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. காவலருக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை வருவதற்கு காரணம் இந்த அரசாங்கம் செயலிழந்த அரசாங்கமாக இன்றைக்கு இருக்கின்ற காரணத்தால் தான் இந்த நிலைமை தமிழகத்தில் ஏற்பட்டு என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதோட திரு கருணாநிதி குடும்பத்தை எவராலையும் எதுக்க முடியாது. அந்த கட்சியில இன்னும் சொல்ல போனா திராவிட முன்னேற்ற கழகம் குடும்ப கட்சி, வாரிசு அரசியல். அதிமுக அப்படி இல்லை, ஜனநாயகம் உள்ள கட்சி. இந்த கட்சியிலே ஒரு சாதாரண தொண்டன் கூட உழைத்து விசுவாசமா இருந்து கட்சிக்கு மக்களுக்கு சேவை செஞ்சா உயர்ந்த இடத்துக்கு வர முடிய ஒரே கட்சி அதிமுக. என்ன திரு கருணாநிதி குடும்பத்துக்கு தமிழ்நாடு பட்டா போட்டிருக்குதா? அது குடும்பத்தில் இருக்கிறது வரணுமா? திமுக கட்சி அது ஒரு குடும்ப கட்சி, அது ஒரு கார்பரேட் கம்பெனி ஆகி போச்சு. அது திமுக கட்சி இல்ல, ஒரு கார்பரேட் கம்பெனி. அந்த கம்பெனியில எல்லா கம்பெனிலையும் பாருங்க குடும்ப உறுப்பினர்கள் தான் டைரக்டரா இருப்பாங்க, இயக்குநராக இருப்பாங்க. அப்படி திமுக குடும்பத்தில் திரு ஸ்டாலின் திமுக தலைவர், உதயநிதி ஸ்டாலின் திமுக இளைஞனுடைய செயலாளர், திருமதி கனிமொழி மகளிரணி செயலாளர். முடிஞ்சு போச்சு. வேற என்ன பதவி இருக்குது? இதுதான பிரதான பதவி. குடும்பத்தில் இருக்கிறவங்க பங்கு போட்டு பதவி பிரிச்சுட்டாங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எமர்ஜென்சில இருந்து மிஸ்ஸால் இருந்து கஷ்டப்பட்டு சிறைக்கு போனவங்க எல்லாம் ஓரம் கட்டப்பட்டு விட்டது. இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு குடும்ப கட்சியாக தமிழகத்திலே ஆட்டி படைத்துக் கொடுக்கிறதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் குடும்ப ஆட்சிக்கு, வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தலாக அமைய வேண்டும்.